ஆஸ்டின் பேசும்பொழுது நேற்று பேசின அதே மாதிரி வாயை திறந்து பேசுங்க முதல்ல வரை அப்படின்ற சொல்லும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீ ஆய்வுன்னு அப்புறம் அங்கே தாவைகள் வந்து ஒருத்தர் எம்எல்ஏ எழுந்திரிச்சு ஓடியாந்துருக்காரு அடிக்கிற மாதிரி. முதல்வர் பேசுகிறாரு, பேசாமல் போகிறாரு. அது அவர் பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுகவில் ஸ்டாலின் இருக்கார், அவரும் எல்லா டைம்லையும் வாய் திறந்தார், பேசியிருந்தார். ராஜ்மோகன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எங்களை ப்ரொவோக் பண்ண நினைக்காதீங்க, ப்ரொவோக் பண்ணீங்கன்னா அதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். நேரில் ஏன் கட் பண்ணீங்கன்னு யார் கேட்குறா? திமுக கட்டுச்சா? தகுதியே உங்களுக்கு கிடையாது. திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருகிறது. எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு. அநேகமாக 2029 திமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் பட சண்டை காட்சிகளை சட்டசபையில் பார்க்க விரும்புகிறோம். யார் யார் கேவலமாக நடந்துக்கிறாங்களோ மக்கள் முன்னாடி அவர்கள் துயிலுரியப்படுவார்கள். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றம் கூடி 2வது நாளாக இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. பல விஷயங்கள் எதிர்பார்த்தோம். என்னடா இவ்வளவு சிம்பிளா போதே, இவ்வளவு ஸ்மூத்தா போதேன்னு நினைச்சிட்டு இருக்க நிலையில பயங்கர வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கு, அமளி ஏற்பட்டிருக்கு சட்டப்பேரவையில். என்ன நடந்துச்சு சார், விரிவா சொல்ல முடியுமா சார்? நேற்று தொடங்கினப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு பிளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு வாயை திறந்து பேசுங்கள் முதல்வர் அப்படின்னா அது வந்து அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரி. அதுக்கு அவங்க பெருசாக காமிச்சிக்கல. நேற்று சபை இவர்களை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இது தேசிய கீதம். இவர்கள் போன தடவை பெரிய சண்டை ஆச்சு இல்லை, எதில் சண்டை ஆச்சு? தேசிய கீதத்தை முதல்ல பாடணும், கடைசியிலையும் பாடணும், 2 தடவை பாடணும். இவர்கள் முடியாதுன்னு சொல்ல, அவர் கவர்னர் வேணும்னு சொல்ல இப்படியே ஓட்டினாங்க. சாதாரணமாக நேற்று அதை முடிச்சு விட்டாங்க. 2 தடவை தேசிய கீதம் காண்டாயிட்டாங்க அவங்க. இது ஒன்று. அப்புறம் ஆளுநர் உரையில் இவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள், வெள்ளை அறிக்கை பற்றி அதெல்லாம் வந்து ஏற்கனவே வெள்ளை அறிக்கை தாக்கல், இதெல்லாம் வச்சுட்டு திமுக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க. தாவேகாலையும் எல்லாருமே புதுசு, அவர்களுக்கு 2 நாள் புத்தாக்க பயிற்சி எல்லாம் கொடுத்து ப்ரொவோக் பண்ணுறவெல்லாம் பண்ணால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம், மற்ற விஷயங்களை மூத்த அமைச்சர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. இதுக்கு நடுவில் தான் இன்றைக்கி இந்த இது ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு மேகதாட்டு இது, அதில் எதுவும் பேச முடியல, இவங்களால் எதிர்த்துலாம் பேச முடியல, அதனால் ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் 0 ஹவரில் தான் இந்த இதெல்லாம் ஆரம்பிக்குது. ஆஸ்டின் பேசும்பொழுது நேற்று பேசின அதே மாதிரி வாயை திறந்து பேசுங்க முதல்ல வரை அப்படின்ற இது சொல்லும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆதவ அர்ஜுனா எழுந்திரிச்சு எங்கள் முதல்வர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார், 5 நிமிஷம் தான் பேசினார் குளத்தூரில், என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டு உங்கள் தலைவர். ஆமாம், அங்கேருந்து ஆரம்பித்தா நீ ஆய்வுன்னு அப்புறம் அங்கே தாவைகள் வந்து ஒருத்தர் எம்எல்ஏ எழுந்திரிச்சு ஓடியாந்துருக்காரு அடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி நடந்திருக்குது. இவ்வளோ தூரம் புத்தாக்க பயிற்சி எல்லாம் நடத்தியும் தாவைக்கால அந்த எம்எல்ஏ பண்ணுறது வந்து எப்படி சரியாக இருக்கும்னு தெரியல. இவர்கள் தரப்பும் இது. அதற்கு பிறகு நம்ம ராஜ்மோகன் பேசி அந்த விஷயத்த ஒரு சரி பண்ணி எல்லோரும் உட்கார வச்சுருக்காரு. ராஜ்மோகன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எங்களை ப்ரொவோக் பண்ண நினைக்காதீங்க, ப்ரொவோக் பண்ணிங்கன்னா அதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம், சபையாக நடத்துங்க. இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா நீங்கள் எந்த பாஷையில் பேசுகிறீங்களோ அதே பாஷையில் நாங்களும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கோம். நாங்கள் ஒன்றும், அதாவது நாங்கள் இழிச்சவாயர்கள் இல்லை, நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு உரிய எதிர்வினையே நடக்கும், பார்த்துக்குங்க, சபையை எல்லோரும் சேர்ந்து ஒழுங்காக நடத்துவோன்ற மாதிரி சொல்லி அமைதிப்படுத்திருக்காரு. ஆனால் திமுக சைட்ல இருந்து விளாத்திக்குளம் அந்த கேஸ் தொடர்பாக கேள்வி கேட்குறப்ப கொளத்தூரை சம்மந்தமே இல்லாமல் இழுத்ததால தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு, அது வாக்குவாதமானது இன்னும் முற்ற ஆரம்பிச்சிருக்கு கொளத்தூரையில். விளாத்திக்குளம் பற்றி பேசிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசிட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த அரசு என்ன பண்ணுது, முதல்வர் என்ன பண்ணுறாரு, சிங்கப்பெண் படை வச்சாரு, அது இதுன்னு என்ன வேணால் பேசலாம். ஆனால் வாய் திறந்து பேசுங்கள் முதல்வர்னு சொன்னால் நேற்று தான் ஃப்ளக்கார்டு பிடிச்சி நிற்கிறீங்க, இன்றைக்கும் அதே சொன்னீங்கன்னா முதல்வர் பேசுகிறாரு, பேசாமல் போகிறாரு, அது அவர் பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாய் திறந்து அவர் முதல்வர் பதில் உரை இருக்குல்ல, நீங்கள் அதை ஆளுநர் உரை மீதான தீர்மானத்தின் தானே பேசுகிறீங்க, அதுக்கு லாஸ்ட்டில் முதல்வர் பதில் கொடுக்க போகிறாரு. அப்புறம் வாயை திறந்து பேசுங்க முதல்வர்னா என்ன கதை இது? இவங்க அப்பா முதல்வராக இருந்தாரா? திமுகவில் ஸ்டாலின் இருந்தார், அவர்லாம் எல்லா டைம்லையும் வாய் திறந்தார், பேசியிருந்தார்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஜெயலலிதா நினச்சா மரணடி அடிச்சிடுவாங்க. இவர் இது. அப்போ இந்த மாதிரி இஷ்யூவை விட்டுட்டு வேறு வகையில் ப்ரொவோக் பண்ணுற வேலை பண்ணுமோ அவர் பேசுகிறாரு. விளாத்திக்குளம் மேட்ரு தான் பேசினார். ஆனால் அதில் டைவெர்ட் ஆனோன்னா எங்கள் முதல்வருக்கு எப்போ பேசணும்னு தெரியும், என்ன பேசணும்னு தெரியும். 5 நிமிஷம் பேசுனதுக்கே இந்த கதி ஆகிட்டீங்க நீங்கன்றதும். அப்போ அப்படி தான் வரும் பதில். அதனால் நீங்கள் எதை, அதுதான் ராஜ்மோகன் சொல்கிறாரு, நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதுக்கு வேற்று எதிர்வினை தான் வரும். நீங்கள் டீசெண்டாக அந்த விஷயத்தை இது பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற பதில் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் உங்களுக்கு பழைய ஸ்டைலு, பழைய பண்ணையார்த்தனம் மாதிரிலாம் காமிச்சேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோன்றாரு. அரசியலில் தவிர்த்து இப்போ பர்சனலாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு போய்கிட்டாங்களா 2 கட்சிகளும்? பர்சனல் அட்டாக்ன்றத விட ப்ரொவோக் பண்ணுற வேலை. அவர் பேச மாட்டேன்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. அவர் தான் பேசுகிறாரு, பேசாமல் இருக்கார். பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாரு, மற்ற இடத்துல அமைதியாக இருக்கார். என்ன இப்போ கெட்டு போச்சு? பேசி நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க? தமிழ்நாட்டை கொண்டு போய் புதவொலியில் தானே வச்சுக்கிறீங்க. 13.5 லட்சம் கோடி ரூபா கடன். அதுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறவரை தேவையில்லை. அப்படி தானே அடிச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சபாநாயகர் அவர்கள் தான் இது வந்து தடுத்தும் இருக்காரு. இதற்கடுத்து விஜய் அவர்கள் ஏதாவது இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரா சார் உள்ள? அவர் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் கேரக்டருக்கு அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஆதவ அர்ஜுனா மற்றவர்கள் தான் பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கிற அளவுக்கு ஒரு எம்எல்ஏ, அதாவது இந்த ராயபுரம் எம்எல்ஏ வந்திருக்கிறதா தகவல் வருது. அந்த நேரத்திலும் வந்து அமைதியாக தான் இருந்தார்களா? தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது அப்புறம் பேசிக்குவாங்க. அதெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்றது தான் இது. இது நடக்கும். எப்படின்னா பல பேர் அமைச்சர் ஆகிட்டான், நம்ம தலைமை கவனத்தை ஈர்க்கணும், எதாவது பண்ணணும். விஜயபாஸ்கர் கலைஞரை பற்றி ஒரு தடவை ரொம்ப மோசமாக பேசிட்டாப்புல. அன்றைக்கி சட்டசபையை கொந்தளிச்சு போச்சு, பெரிய பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் சொல்கிறார்? விஜயபாஸ்கர் மாணவர் அணியில் இருந்தார். வந்து அவர் பேசுறது மற்றதெல்லாம் வந்து கொடுப்பார் பத்திரிகையாளர்கிட்ட, கொஞ்சம் போட்டு விடுங்க நல்லா அது இதுன்னு. அவர் என்னென்னோ டக்கரடிச்சு பார்த்தாரு, அவருக்கு மினிஸ்ட்ரி கிடைக்கல. கடைசியில் கலைஞரை பற்றி கண்டபடி அந்த பேச்சில் பேசணுன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்படி பேசினா இவங்களுக்கு பிடிக்கும்ல. அதுலேருந்து கொஞ்ச நாள்லேயே அவர் மினிஸ்டர் ஆகிட்டார். அதனால் தலைமையை கவர்ற மாதிரி ஏதாவது பண்ணி தலைமை நம்மளை பார்த்து மினிஸ்டர் ஆகுமோ அப்படின்னு ஒரு அந்த இதில் சில பேர் பண்ணுவாங்க. அதான் விஷயம். இங்கே உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சார்? இந்த மாதிரியான வாக்குவாதம் போயிட்டு இருக்கப்ப நேரலையில் எதுவுமே இல்லையேங்க. இது எதுவுமே நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இவங்களை யாரையும் கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. நேரலை ஏன் நீங்கள் கட் பண்ணீங்க, நடக்கிறத ஏன் மறைக்கிறீங்க? ஆமாம், இவர்கள் நேரலை செய்வோன்னு வந்தாங்க. நேரலை ஏன் கட் பண்ணீங்கன்னு யார் கேட்குறா? மக்கள் எல்லாருமே தான் கேட்பாங்க. திமுக கட்டுச்சா? அந்த தகுதியே உங்களுக்கு கிடையாது. அலையே எப்படி பண்ணாங்கன்னு தெரியும். சிஎம் பேசுவார், அப்புறம் கட் ஆகிடும். சும்மா சாதாரண இதை வாக்குவாதம் கூட அவங்க காமிச்சதில்லை. அந்த மாதிரி இது வந்து நேரலை காட்டினா தான் மக்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. இவர்களாம் அதே தான், இவர்களாக தானே அதே குட்டையில் ஊர்ன முட்டைகள் தான். ஏன்னா எடப்பாடி அவர்களே கேட்டிருக்காரு, நேரலையை நாங்கள் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது உண்மை தானே. 0 அவரை காட்டணுங்க. 0 அவர் காட்டினா தான் பல பேருடைய சாயம் வெளுக்கும். ஓடி வந்து ராயபுரம் எம்எல்ஏ சாயமாக வெளுக்கும். முதல்வரை கண்டபடி பேசின ஆஸ்டினுடைய சாயமாக வெளுக்கும். ஆனால் இந்த வெள்ளை அறிக்கை வெளியாச்சு சார். அதை சட்டசபையில் அந்த நிதிநிலையை வந்து தாக்கல் செய்தார்களா தாவேகா? நிதிநிலை அறிக்கை, வெள்ளை அறிக்கை வந்து வெளியில் சொல்லி இது பண்ணிட்டாங்க. வெள்ளை அறிக்கை மேலே பேசுவாங்க சில பேர். பேசும்போது இந்த விவாதங்களில் பேசும்போது பேசுவாங்க, இவ்வளோ கோடி கடன் ஆகிடுச்சு, 13 லட்சம் கோடி கடன் ஆகிட்டாங்க. அதை ஒட்டி சில விவாதங்கள் போகும். ஆனால் அது சட்டசபையில் தாக்கல் பண்ணணுமா இல்லை அதோட முறை? அவசியம் கிடையாது. வெள்ளை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை ஏதாவது தாக்கல் பண்ணும்போது வேணால் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பண்ண மாட்டாங்க. இது ஆளுநர் உரை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு சட்டசபையுடைய அந்த நடைமுறை எப்படின்னா, ஆளுநர் உரை, அதுக்கு முன்னாடி ஆளுநர்கிட்ட போய் அந்த உரையை கவர்மெண்ட்டுடைய பாலிசி, நாங்கள் இப்படி சிறப்பு வாய்ந்தவர்கள், நாங்கள் இது நடத்திட்டுருக்குறோம், இந்த அரசு சிறப்பாக கையாளுது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஆளுநர் உரையாக தயாரித்து கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. ஆளுநர் அதை பார்த்துட்டு ரொம்ப பிரச்சனைக்குரிய வரிகள், நாட்டு இறையாண்மைக்கு எதிராக, இல்லை பிரதமரை திட்டி அதில் வருது வரி இருக்குது, ஜனாதிபதி திட்டி இருக்குது, இல்லை தேச விரோதமாக எதாவது இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை கட் பண்ணிட்டு, இல்லாட்டி வேறு ஏதாவது நெருடல் இருக்குது, இதை மாற்றுங்க, இது இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் உரை ரெடி ஆகிடும். முறைப்படி சபாநாயகர் ஆளுநருக்கு ஒரு அழைப்பு விடுப்பார். அப்புறம் ஆளுநர் வந்து ஆளுநர் உரையோட தொடங்கும். அப்படி தொடங்கும் பொழுது தான் இந்த கதைலாம் நடக்கும். இதெல்லாம் போன தடவை நடந்ததில்ல. அதெல்லாம்
அதோட ஆளுநர் உரைன்றது அவர் வாசிச்சுட்டு போயிடுவார். அதற்கு பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடக்கும். அதில் இந்த இதெல்லாம் பேசி அதுக்கு முதல்வர் பதிலளிச்சிடுவார். அதற்கு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும். பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மானியங்கள், இது துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதம் நடக்கும். எத்தனை துறை இருக்குதோ அத்தனை துறை அமைச்சர்கள் அவருடைய இது, அதை ஒட்டி மற்ற விஷயங்கள்லாம் போகும். இப்படி தான் போகும். அந்த பட்ஜெட் தாக்கலில் அவர் வந்து கூடுதலாக வெள்ளை அறிக்கையும் தாக்கல் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த ஆளுநர் உரையை படித்தார் இல்லையா, அதுலேயே பல கேள்விகள் வருது, பல குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் வைக்கிறாங்க. அதாவது ஆளுநர் உரையை அந்த ஃபுல் ஸ்டாப் கமாவை கூட தவறாமல் ஆளுநர் அவர்கள் படிச்சிருக்காங்க. இதற்கும் பாஜகவிற்கும் வந்து இதிலே தெரியல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இவ்வளோ மலிவான இதுக்கு தான் போவாங்க. திமுக வேலையே இதுதான். அவர் வரும்போது கையில் ஏதாவது ஒரு இது காவி கலரில் ஒரு கயிறு கட்டு வந்துட்டாருன்னா, அவர் வந்து காவி கலரில் கயிறு கட்டு வந்துக்கிறாரு. அதனால தான் இப்போ நீங்கள் கூட காவி கலரில் பொட்டு வச்சுக்கிறீங்க, காவி கலரில் பொட்டு வச்சுக்கிறீங்க, நீங்கள் பிஜேபி ஆள், பிஜேபி ஆதரவாக கேள்வி கேட்குறீங்க, இந்த மாதிரி தான். அதனால் இவர்கள் புத்தியே என்னென்னா இதுதான். 2 தடவை தேசிய கீதம் பாடலாம். அதனால் இவர்களுக்கு மறைமுக கூட்டு. உண்மை என்ன தெரியுமா? திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருகிறது. கிட்டத்தட்ட கூட்டணி மனநிலைக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு. அநேகமாக 2029 திமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா அப்படின்னு. நான் எப்படி நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிடணும்? யாரை பார்த்து அந்த கேள்வி கேட்குறேன்? என்ன நினச்சின்னுக்கிறேன்? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம், எங்களை வந்து திமுகவோட கூட்டணி வைப்பீங்கன்னு கேட்குறீங்க. இந்த கேள்வியை போய் திமுகவில் கேட்க முடியுமா உங்களால்? அப்படி அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் கரெக்டாக இருக்கும். அது குறித்து தேர்தல் நேரத்தில் ஆலோசித்து இறுதி முடிவு எடுப்போம் அப்படின்னா ஆமான்னு தானே அர்த்தம். இப்போ வைகோட்டை கேட்டாங்க, தாவேகாவுடன் போவீர்களா கூட்டணிக்கு? அது குறித்து நாங்கள் பொதுக்குழுவில் கூடி முடிவெடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வைகோ நாங்கள் திமுக கூட்டம் தான் போக மாட்டோம்னு சொன்னார்னா அதுதானே கரெக்டு. முடிவு எடுப்போன்னா 2வது சான்ஸ் வருது, சாய்ஸ். அப்போது நீங்கள் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டதுனா அந்த வார்த்தையை சொல்கிறீங்க. அந்த பொதுக்குள்ள என்ன முடிவு எடுப்பீங்க? தாவேகாவோட போடணும்னு போயிடுவீங்க. இப்போ இது இவர் சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன் அதானே. இது ஒன்று. 2வது நிர்மல்குமார், மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு? திமுகவோட பாஜக கைகோர்க்கிறது. ஏன்னா பல விஷயங்களில் ஆளுநருக்கு நாங்கள் இந்த மந்திரிகள் மேலே, முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்த எந்த கோரிக்கைக்கும் அவர் இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. இவங்க 2 பேரும் கைகோர்க்கிறாங்கன்னு இதை காட்டுது அப்படின்னு அவரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்குறது இல்லாமல் நமக்கு கிடைக்கிற சில தகவல்கள் கேட்கும்பொழுது கிட்டத்தட்ட அவர்கள் கைகோர்க்கிற நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த நிலைமைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஊட்டி இருந்தால் லாபம். ஆனால் அப்படி கை கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பார்களா சார்? ஏன்னா முன்னாடியே இப்போ வரைக்கும் வந்து பாஜக எதிர்ப்பு வச்சு தான் திமுக வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் கூட கூட்டணி வைத்தாலுமே இப்போ வரைக்கும் வந்து அதை வச்சு தான் அதிமுகவும் வந்து விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மீண்டும் பாஜக திமுக ஒன்று சேர்ந்தால் மக்கள் ஏற்பார்களா? பாஜக திமுக ஒன்று சேர்ந்தால் அது திமுகவுக்கு எழுதும் முடிவுரையாக இருக்கும். ஏன்னா திமுக இந்த 98க்கு பிறகு ஓவராக போயிட்டாங்க. பாசிச பாஜக, அச்சா பூச்சா, சனாதன ஒளியினம், அது இது நாங்கள் இது, அப்புறம் நாங்கள் திராவிடம் பெற்றெடுத்த பிள்ளைகள், பெரியாரின் பேரன்கள், இந்த பத்திரிகையாளர்கள், தீக்காவினர், இவங்களுக்கு தான் வாய் கிடையாதுல்ல. வாடகை வாய், மதிவதினி, சுபவி, அவரு இவர் எல்லாம் நாங்கள் தான் சிறுபான்மையினர் காவலர்கள். சிறுபான்மையினர் என்னப்பா பண்ணார் பிஜேபி? அதெல்லாம் அப்போ பண்ணாங்கல்ல. இப்போ என்னப்பா பண்ணாங்க? தமிழ்நாட்டில் என்னப்பா பண்ணாங்க? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும். நீங்கள் வந்து அது விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி வந்துடும். விஜய் பிஜேபியோட பெற்றெடுத்த பிள்ளை, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை. பேசினவங்களாம் இப்போ அங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசி ஒரு பெரிய கருத்தை உருவாக்கி சிறுபான்மை வாக்குக்காக அது எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சிறுபான்மைகளும் இப்போ வாக்குகள் கிட்டத்தட்ட போயிடுச்சு. முஸ்லீம் லீக்லாம் அங்கே போயிட்டாங்க. எஞ்சி நிற்கிறது 2-3 பேர். யார் யார்? எஸ்டிபிஐ, அப்புறம் அந்த மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இதுதான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது இல்லை. அவங்களாம் எப்படா போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேமுதிக அவங்கள பிஜேபி கூட போனால் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட போயிடுவாங்க. வா அப்படியே போகலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்கிறேன் இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கட்சிகள் இப்போ நாளைக்கு திமுக பாஜகவோட கை கோர்க்குதுன்னா இவர்கள் எல்லோரும் கிளம்பிடுவாங்க.
அப்போ சிறுபான்மை மக்கள் வாக்குகள் சுத்தமாக துடை தெரியப்படும் திமுக விட்டு. திமுக பேஸே சிறுபான்மை மற்றும் பட்டியலின மக்கள் தான். பட்டியலின மக்கள் ஏற்கனவே விஜய், காங்கிரஸு, திருமாவளவன் அப்படி இப்படின்னு கரைஞ்சிச்சு. கொஞ்சம் ஏடிஎம் கேர வச்சுன்னுக்குது, இவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்குது. தீர்மானிக்கிற சக்தி அங்கே போயிடுச்சு தாவேக்காட்ட. சிறுபான்மை மக்களும் தீர்மானிக்கிற சக்தி தாவேக்காட்ட போயிடுச்சு. கொஞ்சம் நஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதும் இவர்கள் இப்படி போனாங்கன்னா போயிடும். அப்புறம் என்ன ஆவாங்க? சுத்தமாக இவர்கள் தனித்து வேற விடப்படுவாங்க. பாஜக என்ன இங்கே பெரிய சக்தியா? 3% கூட இல்லை. இப்போ அண்ணாமலையும் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா பாஜக கதை கந்தல். அப்போ இதை வச்சுட்டு திமுக என்ன பண்ணும்? அப்போ இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு தன்னையும் இழந்து மரியாதையும் இழந்து மக்கள்கிட்ட ஆதரவையும் இழந்து ஏன் பாஜகவோட கை கோர்க்கணும்? கொள்கையும் இழந்து அப்படின்னா திமுகவை விட தங்களது நலன் காப்பாற்றப்படணுன்ற அந்த நோக்கத்துக்காக அவர்கள் மாறுவார்கள். அப்படி ஒருவேளை மாறினாங்கன்னா அது அவர்களுக்கு எதிராக திமுகவுக்கு எழுதுகிற முடிவுரை. இதை வந்து டைவர்ட் பண்ணும் விதமாக தான் இப்போ தாவேக்காவோட பாஜகவை சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்களா சார்? அதெல்லாம் அந்த இது அவங்க சேர்ற வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. சேர்ந்தோன்னா அதுக்கு வேற ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. இதுதான் விஷயம். இல்லை 2031 பாஜக பெரிய கூட்டணி கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு ஏன் பாஜக கூட சேர்றாங்க? மத்தியில் ஆட்சியில் இருக்குன்னு சேர்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் தாவேக்காவை அடிக்கணும்னா என்ன பண்ணுறது? அதிமுக கூட கை தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா 2 பேருமே மைனாரிட்டியாக இருக்காங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் மெஜாரிட்டியாக மாறுவாங்க. அப்போ தாவேக்கான்ற மிகப்பெரிய கூட்டணியை அடிக்கலாம் அப்படின்னு கூட சேருவாங்க. அதில் பாஜகவும் அங்கம் வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ திட்டினவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கின்னு ஒன்றும் இல்லாமல் போகிற கதை நடக்கும். அப்போ நம்ம எப்படி இத்தனை வருஷமாக அதிமுக திமுகன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தாவேக்கா விசஸ் திமுக மட்டும் பார்ப்போம். ஆமாம், அப்படி தான் போகும். அதிமுக தாவேக்காவோட ஒன்றிணைந்துடும். ஆஹா, திமுக கூட்டணியோட சேருன்ற திமுகவே ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து எதிர்க்கிற வேலை பண்ணுவாங்க. அதில் அதிமுக கரையும், அதுலேருந்து கொஞ்சம் பேர் தாவேக்கா போவான். அப்படி தான் போவோம். ஏன் இந்த அளவுக்கு அடி? கூட்டணி ஆட்சி அமைக்கலான்னு முயற்சி எடுத்தனாலே கொஞ்சம் பேர் வெளியே போனோம். அந்த மாதிரியும் போகும். அப்போ பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து திமுகலையும் இருக்குன்னு சொல்கிறீங்க. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துலேயே பெரிய பெரிய ட்விஸ்ட்டுகள் இருக்குது. அண்ணாமலை ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அடுத்த மாதம் கட்சி ஆரம்பித்து அவர் எப்படி கொண்டு போகிறாருன்னு தெரில. அவருக்கு அதிகமான வாய்ப்பு அண்ணாமலைக்கு தான் இருக்குது என்ன கேட்டால். ஒழுங்காக ஒர்க் பண்ணால் அண்ணாமலை சில விஷயங்களை சாதிக்கலாம். அதனால் அவரும் கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதியாகிடுச்சு. ஆமாம், ஜூலைக்கு மேலே ஆரம்பிச்சிடும், 18க்கு மேலே ஆரம்பிச்சிடும்ன்றாரு. இனி வர சட்டமன்றங்கள் எப்படி இருக்க போகுது சார்? இந்த சட்டமன்ற கூட்டத்தில் இப்போ ஆரம்பமே இப்படி இருக்குது. இன்னும் என்னென்ன அடிதடி என்னென்ன புதுசாக நடக்க போகுது தெரில. அதனால் 0 அவரை காட்டுங்க, எங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். விஜய் வேறு நடிக்கிறத விட்டார். அப்போ அந்த சட்டை காட்சியில் எங்கே போய் பார்க்குறது? இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே மக்கள் எல்லாருமே. விஜய் பட சண்டை காட்சிகளை சட்டசபையில் பார்க்க விரும்புகிறோம். இவர்கள் யார் கேவலமாக நடந்துக்கிறாங்களோ மக்கள் முன்னாடி அவர்கள் துயிலுரியப்படுவார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். போடுங்க 0 அவரை, அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.